வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலுக்கு தடைகளும் வாகனத்தில் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உண்மையா இல்லையா? வாகனத்தை நிப்பாட்டிருக்க இடங்கள்லாம் சரியா தவறாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் தேவை என்பது உண்மை. ஆனால் இன்னும் 6 மாதத்துக்கு அந்த காலத்தில் குழப்பலாமல் ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? கண்ணை மூடு பார்க்கட்டும். இங்கே ஒரு முறை கூட்டுவா, அந்த பையனுடைய நரம்பியலை இழக்கித்தாரேன். வெற்றி உண்டு, காப்பாற்றுவேன். கர்பதாமிக்கு பெண்ணடியாலே காலில் விட்டுவா. மகாசாஸ்திரே நமோ. நெஞ்சு வலிக்க ஏன்பா? எனக்கு இல்லை. எனக்கா வேணும்? பத்திரத்தை படித்து பார்த்தேன், தப்பாகவே எழுதியிருக்காங்கக்கா. போலித்தனமான பத்திரம் வச்சுருக்காங்கக்கா. அதான்க்கா படித்து பார்த்தேன். காலில் வந்துடலாம். ஆனாசக்தி, மகாசக்தி, சுரூபநாராயணன், கோவிந்தன், அச்சுதன். இந்த பத்திரத்தில் உன் உரிமையை நான் வாங்கி தரணும். அதில் 2 பேர்கள் வில்லங்கமாக இருக்காங்க. அவங்க மனநிலைகளை நான் மாற்றிட்டேன். 60 நாளில் உனக்கு ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு, போய்க்கலாம். அதையும் மாற்றி தந்துடுறேன், போய்க்கலாம், வெற்றி உண்டு. இப்போதைக்கு எனக்கு முடியாதுக்கா அந்த வார்த்தையை சொல்லதுக்கு. சற்று பொறுமையாயிரு, பேசுவோம். என்ன ஒரு வாக்கு தானே, நல்லா இருக்கும், மனசக்தியாக இருக்கு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சக்கம்பட்டி 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 சக்கம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. சக்கம்பேட்டை. உட்காருப்பா, உட்காரலாம். முடியாது. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். எத்தனை சாமிகளை நம்ப, எத்தனை சாமிகளை கேட்க, என்னமெல்லாம் தான் பேச. சோசியக்காரன் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு, பூசாரிகள் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு. எல்லாம் கதை கதையாக தான் ஓடுது, நடைமுறைக்கு ஒன்று வரலையேன்னு உன் உள்ளம் பேசுதுடா. உண்மையா இல்லையா? என்ன செய்ய? உன்னைய நான் நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். அமிர்த கடை ஈஸ்வரர் எங்கே இருக்கிறாரு? அபிராமி அம்மை எங்கே இருக்கா? திருக்கடை. அங்கே இருக்க எம்பெருமான் சிவனின் பெயர் என்ன? அமிர்த கடை-ஈஸ்வரர். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவமும் புண்ணியமும் என்ன? மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வாழ்க்கையை கொடுத்த வரம் கொடுத்த ஸ்தலம். காலசம்கார மூர்த்தி ஏமகால தூதனை வென்று நின்ற இடம். அதனால தான் அவருக்கு பேர் கால சம்கார மூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். இந்த வளர்பிறையில் மகனை திருநள்ளாறில் குளிக்க வச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய தர்ப்பணேஸ்வரரை கும்பிட்டுட்டு, பிராணாம்பிகை தாயை கும்பிட்டு குங்குமம் எடுத்து வச்சுட்டு, அப்படி திருக்கடையூருக்குள்ள வந்து அபிராமியை கும்பிட்டு அமிர்த கடை தரிசனத்தை பார்த்து
காலசம்கார மூர்த்திக்கு 3 பூமாலைகளை வாங்கி சாத்தி அர்ச்சனை செய்துவிட்டு என்னையை வந்து பார்க்கணும். வைகாசியில் சுகந்தமான திருமணம் நடக்கும். ஆனந்தமான பெண்மணி குடியேறுகிறாள். வெற்றி உண்டு. இந்த உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆனி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழிலை வெற்றியாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ சொல்கிறவங்களும் நான் சொல்லிட்டேன். ஆனந்தமாக இரு. உன் மனசு போல் நீ உயர்ந்துருவ. புண்ணியமாக இருக்கலாம். இந்தாம்மா அந்த இருக்கையிலே அந்த பேங்க் தான் இருக்கையிலே மோசம், தெரியுங்களா? வேறு வழி இல்லை. அங்கே வேலைக்கு போயாச்சு. அனுபவப்படட்டும். அடுத்த பேங்க் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் பக்குவப்பட்டு வரட்டும், பார்த்துக்கிடுவோம். புண்ணியம் கிடைக்கும். வாழ்க்கை. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பெங்களூர். ஆமாம், கிழமையே கிடையாது. கிழமையே கிடையாது. சந்தோஷமாக கிட்டது. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நான் இழந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நீ பணம் இழந்திருக்கியா? நீ இழந்திருக்கியா? எவ்வளவு? வாட்? 20 கோடி இழந்தவரை நான் கூப்பிட்டுருக்கேன். காலில் ஒன்று வேணாம். டெல்லியில் இருக்கான். அவனை கூப்பிட்டுருவோம். நம்ம உன் பணத்தை ஏமாத்தினவன், 20 கோடி ரூபாயை ஏமாத்தினவன் டெல்லியில் இருக்கான். அவனை போலீஸில் பிடிபட வச்சு உன்னைய நான் அறிமுகமாக்கிடுவேன். பணம் உனக்கு கிடச்சிரும். காலில் நிட்டுவான். அவன் இன்னொருத்தர் பேரில் இடம் வாங்கி போட்டிருக்கான். அக்கௌண்ட் வச்சுருக்கான். 3 வாகனம் எடுத்து விட்டுருக்கான். வாடா, அந்த பணம் கிடைக்கிறதுக்கு என் உதவி உனக்கு முற்றிலும் உதவியாக இருக்கும். ஜெயிச்சு தரேன். இந்தா, இப்போ வருமானத்துக்கும் வழிவகுத்திருக்கேன். போய்ட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமி ஐயா, எங்கள் அம்மாவை எழுந்து நடக்க வைக்கணும் தாய். எங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாரெல்லாம் வந்தியம்மா? ஓய், சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் வந்திய? இங்கே வரமாட்டாளாவா? வாயை குறைச்சிட்டு முதல்ல 2 பேரும் 1 போல கால் வந்துட்டு வந்து உட்காருங்க. உனக்கு என்னக்கா வேணும்? இது என்னது? வேற யாரும் தரலையாங்க? என்னம்மா? உங்கள் அம்மாவுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கை கால்கள் எழுந்து வரக்கூடிய நேரம் தோன்றியாச்சு. புரியுதா? அதனால் இன்னும் 22 நாட்களில் சனி பகவானுடைய பார்வையில் சக்தி கிடைத்து அவளுடைய உணர்வுகளும் நரம்புகளும் இயங்கி ஒழுங்கான முறையில் அன்ன ஆகாரத்தோடு எழுந்து நிற்பாள். கால் வந்துட்டு வரலாம். உங்கள் குடும்பமே ஒரு பெரிய சாபத்துக்குள் அகப்பட்ட ஒரு குடும்பம். ஆண் துணை இல்லாமல் வேதனையோடு பெண்களும் தலைத்து நிற்க முடியாமல் பிறந்த குடும்பம். இந்த கனியை உன் தாயார்கிட்ட கொடு. சக்தியோடு எழுவாள். ஆமாம், உனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து தர வேலை கிடைக்கும். இந்தா, அவளுடைய உடல்நிலையை நல்லாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டம் இருக்குன்னு உத்தரவில் வந்திருக்கு. ஆனால் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அவளை ஜீவிதத்தோடு இருக்க வைக்க வெற்றி உண்டு. ஆமாம், அதே பெங்களூர் எல்லை வழக்கு பதிவு இருக்குது. அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க.
கால் வந்துட்டு வாமா. ராஜராஜேஸ்வரி அம்மா ராஜராஜேஸ்வரி. பெங்களூரில் எந்த இடம்? பிரகாஷ் நகர். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. ராஜராஜேஸ்வரி அம்மா ராஜராஜேஸ்வரிக்கு ஏக்கா உன் பையனை குற்றவாளின்னு சாமிட்டு வந்து உத்தரவு இருக்கு. ஆனால் அவனை விடுதலையாக்கி அந்த கேஸில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்தா போதுமா? இந்த வேறு என்ன வேணும்? முதல்ல உன் பையனை மீட்டி தரேன், உன் சின்ன பிள்ளையை ஆரோக்கியமாக்கிறதுக்கு கூட்டுவா தெளிவாக்கி தரேன். வெற்றி உண்டு. கடன்கள் தீர வேண்டும் என்று வேதனை அடைந்து வந்தது யார்? கால் வந்துட்டு வா. சிலையா இன்னொரு கால் வந்துட்டாடா தம்பி. வேண்டிக்காமா 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலில் நஷ்டமும் பண இழப்பும் குடும்பத்தோடு ஒட்டியிருக்க முடியாத மனவேதனையும் நண்பர்களுக்குள் மறைந்து வாழக்கூடிய துயரமும் நீ அடைந்திருக்கிறாய். உண்மையா? கால் வந்துட்டு வா. அந்த இருக்க அந்த மாலையை எடுங்க. சிவப்பு கலர் மாலை, பூ மாலை. அதே தான். இப்போ உன் கடன்களை நீக்கி தரணும், உனக்கு தொழிலை அமைச்சு வெற்றியாக்கி தரணும். வேறு என்னடா வேணும்? அதை விற்று விலையாக்கி பல லட்சங்கள் ஆக்கி தரேன். ஜெயிச்சுவா. இந்த ஒரு உத்தரவு தான் இன்னைக்கு. அடுத்த உத்தரவில் உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவோம். என்ன? உடுமலைப்பேட்டை உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு. தலைவன் தலைவி வாமா, கால் வந்துட்டுவாமா. அடுத்து கணவன் மனைவியாக வந்தவங்க அடுத்து வரதுக்கு ரெடியாக நின்றுங்க. என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைகளில் ஒரு பையன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். அந்த வீட்டை வந்து கெட்டதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தரேன், நடத்தி தரேன். போகக்கூடாது, புண்ணியமாக இரு. 3 மாதம் கழிக்கட்டும். ஆவணி மாதத்தில் குடிப்போ, ஆனந்தமான செல்வம் நிறைய கிடைக்கும். ஆமாம், போய்க்கா, புண்ணியம் ஓடியா. மேலே ஒரு இடம் மட்டும் உடச்சி கட்ட வேண்டியிருக்கு. அது எந்த இடம்னு நான் சொல்லுவேன். சரியா? அதே உடுமலைப்பேட்டை என் பிள்ளையின் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று கேட்டு வந்த கணவன் மனைவி வாமா, கால் வந்துட்டாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் துணையாக நின்று பிள்ளை குட்டிகளோட ஒற்றுமை குலையாமல் பெருமையோடு நான் வாழ வச்சு தருவேன். எந்த விஷயத்தையும் நான் விளக்கம் பேசுறதுக்கு விரும்பலை. ஏன் விரும்பலைங்கிற விவரம் உனக்கு தெரியும். இந்த வாக்கு நிறைவேறும். உன் பிள்ளைகள் புகழோடு வாழ்வார்கள். உங்கள் சொல்லுக்கு உட்பட்டு புகழோடு இருப்பீர்கள். வாழ்க. நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை. சரி, கால் வந்துட்டு வா. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவான். வா, என்ன வேணுண்ணே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலை வந்து நல்லா உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். தம்பிக்கு எந்த ஊர்? உடுமலைப்பேட்டை தான். வயசு எத்தனை? 18 வயசு ஆகிடுது. 18 வயது இளவட்ட மன்னது. ஒரு தரம் காலில் விழுந்துட்டு வாடா.
ஏன் சொல்லுதம்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? வயசு பையன் மனதை பக்குவப்படுத்தணும். உள்மனத்துக்குள்ளே ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கண் குறி வச்சுருக்கான், அப்படி டக்குன்னு அதில் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவனை காலில் விட்டு வர சொல்லுவேன். உன் மகனை ஒழுங்கீனமான பாதையில் போக விடாமல் திருப்பி அவனை வேலைக்கு அனுப்பிடுவேன். உன் கவலைகளை தீர்க்க வச்சிருந்தேன். எதையும் விற்பனை ஆகாமல் இருந்து சொத்துக்களை காப்பாற்றும் சக்தியை தாரேன். வெற்றி மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு. இல்லை தாத்தாட்ட எதுவும் மறைக்க முடியாதுல்ல, அவனுக்கு தெரியும்ல. இப்படின்னு என்ன உண்மையை தானடா சொல்லுவேன், பொய்யா சொல்லுவேன்? ஐயா நீயும் அப்படித்தான் ஒரு காலத்தில், நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில், அவங்களும் அப்படித்தான், இவங்களும் அப்படித்தான். ஏன் இந்த உலகமே அப்படித்தான். அதனால் அதில் சிக்கல் வராமல் பார்த்துக்கிடணும். உண்மையா இல்லையா? எல்லா வெற்றியும் தாரேன், சகல சந்தோஷமும் உனக்கு தந்துட்டேன். நல்லா இருக்கு. இந்த பிறவியை நீ உயர்வாக கழிப்பாய். இந்த பிறவியை மிக உயர்வாக கழிப்பாய். வாங்க, எந்த பொருளும் உங்களை கைவிட்டு போகாதுப்பா. வாப்பா, மனதை திருத்து மகனே, ஆனந்தமடைவாய். போயிட்டு வா, சாமி கும்பிட்டு வா. எடுத்துருமா. இப்போ ஏற்கனவே ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த ஜாப் அவனுக்கு திருப்தி இல்லை, சம்பளமும் சரியில்லை, கம்பெனியும் சரியில்லை. அதனால் இன்னொரு கம்பெனிக்கு ஆன்லைனில் வந்து அவனுடைய ரிஸ்யூம்லாம் அனுப்பியிருக்கான். படித்து பார்த்தேன். 22 நாளையில் அங்கேருந்து வேலை கிடைக்கும். சுமார் 75% பணம் கிடைக்கும். அது வெளிநாடு சம்மந்தமான தொடர்புடையதாக இருக்கும். ஓகே, கால் அனுப்புகிறேன். எந்த பேப்பர் எடுத்தாலும் யாருக்குடைய மேட்டரையும் எடுத்து படிச்சிடலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, சரி, இந்த அம்மா ஜெயித்து வா, ஆனந்தமாக இரு, போயிட்டு வா. கர்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. வருத்தப்படக்கூடாது, யாருமே வருத்தப்படக்கூடாது. ராம்நாட்டு பகுதி. என் உடம்புல என்னமோ செய்யுதையா, என் உடம்புல என்னமோ செய்யுதையா. உன் உடம்புல என்னமோ செய்யுதா? ஓய் ஓய் நில்லுக்க, நான் ஆம்பளை பெயரை கூப்பிட்றேன், நீ வந்து நிற்கிறே. என் உடம்புல என்னமோ செய்யுதையா, என்னமோ செய்யுதையா. கோடாங்கி பார்த்து குணமில்லையப்பா, சாதகம் பார்த்து சரியில்லையப்பா, சாமியாடியை பார்த்து சரியில்லையப்பா. அது பேயா பிசாசா நோயா நொந்தலான்னு கேட்குறானடா இவன். கால் ஒன்று வாட. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நீ தாமனே சாப்பிட்ட மாதிரி சொல்லுத. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாடா, காப்பிடா, பக்கத்தில் விட பேரப்பிட, பக்கத்தில் வாடா, கண்ணமில்ல. கால் வந்துட்டு வா. சாப்பிட்டது உடம்புக்குள்ளே தங்க மாட்டேது. பிடிங்க பிடிங்க. வாடா தம்பி வா. கருப்பசாமி, இந்த உடம்புல ஏதோ ஒரு தீய சக்தி ஒட்டி இருக்கு, அது எனக்கு தெரியுது. அதனால் இதை என் உடம்பை விட்டு நீக்கணும் அப்படின்னு நீ கேட்குறியான். உண்மை தானடா? கால் வந்துட்டு வா. ராஜா, அதை எடுத்து வந்தியால எத்தனை தரம் உங்கள்கிட்ட சொல்லுதேன். அந்த தீய சக்தி என்னது? மன அதிர்ச்சியா, மன எழுச்சியா, அல்லது வேறு எதுவும் ஆவி வந்து உட்கார்ந்துருக்கா, அல்லது நானே கற்பனை பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு அலையுதுனா? இப்படி பல்வேறு குழப்பம் உன் உடம்புல இருக்கு. உண்மையா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. கால் வந்துட்டு வா. ஒரு 3 திடகமான இப்போ ஆடு மாடு கன்றுகள் எல்லாம் உனக்கு பெருமையா வரும். உன் வீட்டுக்காரனுடைய மனதை நான் புதியமாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல 38 நாளையில வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி அங்க உள்ள அதிர்ஷ்டத்துல கோடி பணம் பெறுவான். நிறைந்த செல்வாக்கா வருவேன். வெற்றி.
பாத்தாயமா இந்த நாட்டு வேலைக்கு எஸ் உடம்புக்குள்ள தீய அதிர்வுகளும் ஒரு வகையான ஆவியினுடைய தொடுதலும் இருந்துச்சு. அதை வெளியாக்கி இனிமே நீ புண்ணியவாளன் ஆயிடுவேன். இந்தா பிடிச்சி வச்சுக்கா, சக்தி உண்டு, முக்தி உண்டு, நிறைந்த செல்வம் உண்டு, ஐஸ்வர்யமான வாழ்வு. கர்மதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் எதிர்கால திருமண வாழ்வை பற்றி காட்டுவது யாரு? ராம்நாட்டோட எந்த இடையா நாகம் சம்பந்தமான கோயில் பக்கத்தில் இருக்கா? என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? அவன் மூளையை எடுத்து பார்த்தேன், இருதார யோகம் உள்ளவன். உன்னுடைய முன்னோர்களையும் இருதார உடையவர்கள் உண்டு. ஆமா, இருதார யோகம் உள்ளவன். இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டேன். ஒண்ணு இல்லை, காதுல ஒரு சக்கரம் இருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு இந்த வருஷத்துல வாழ்க்கையை அமைச்சுத்தானே நிலையான வாழ்க்கையா இருக்கு. கல்யாணம் முடியும், அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்கும். கர்மதாமிக்கு திருச்சி பெரம்பலூர் எல்லை, பெரம்பலூர் எடுத்து சொல்லுங்க. புரியல எனக்கு, நீங்க டென்ஷனா இருக்க எனக்கு. சொல்லுங்க என்ன விஷயம்? நான் உங்களுக்கு பெரம்பலூர் பாப்பா யாருமா அது? காரணம் சொல்லுவாங்க. இன்னொரு காலம் இருக்காங்கப்பா. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. ஒண்ணுதான் நடந்தது. என்ன செய்யணும்? உன்னுடைய கட்டுமனை கூட போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள நான் போன உடனேயே இடது புறத்துல போன உடனே மாரியம்மன் ஒரு தெய்வம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி போன உடனே முத்துக்கருப்ப சாமின்னு ஒரு தெய்வம் வருது. இதெல்லாம் உங்களை சுத்தி வருது. என்ன காரணம்? உங்க எல்லையில இருக்கிறது 2.25 ஆண்டுகளாக உங்க பிள்ளைங்களை முறையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அதுக்கு மாறுபட்ட நிலைகள் இப்ப தோன்றி உள்ளுக்குள்ளேயே அவமானப்பட்டு சாவுதீங்க மக்களே. காலம் இப்போ உங்க பிள்ளைங்களை தெளிவு பண்ணி வாழ வச்சிருந்தா போதும்னா உங்களுடைய கடன்களை தீர்க்கணும், தொழிலை வளப்படுத்தணும். வேற என்ன வேணும்? அந்த தொழில் கடைக்கு வேலை அமையும். வேற என்னடா வேணும் தம்பி? காசு பணம் வேணும். நல்லா இருக்கும். பாப்பா கையில நோட்டோட வந்தவனே ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு. இதன் ஓட்ட கணக்கு மாறி விட்டது போய் விழுந்தாரு. ஜாதகத்தை கொண்டு வந்து எத்தனை வயசுக்கு மேல
எது கொடுத்துருக்க? உட்கார் பாப்போம். உட்கார முடியாதா? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உன் பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஆமா, கல்யாணம் முதல்ல ஏறிடுது அப்படின்னு சொன்னா தாய் அல்லது தகப்ப மாமன் அல்லது மாமியாருக்கு நரம்பு எலும்பு சம்பந்தமான பிடி வரும். அவளுக்கு தாலி கட்டின உடனே அப்படி ஒரு விதியுடைய பிள்ளை. அதுக்கு மாற்றி என்னன்னு ஒரு விஷயம் தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா? ராமேஸ்வரத்துல போய் புண்ணிய நீராடி ஆனந்தமா வழிபட்டு என்னை வந்து பாரு. உன் பிள்ளைக்கு சரண் எடுத்து கொடுங்க, ஆபத்திராம காப்பாற்றாரு. அதெல்லாம் சரியாக்கிடலாம். ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கித்தாரேன். 3 மாதத்துக்கு முழுக்க தொழில் ஆரம்பிச்சுட்டான். காசு பணம் கையில தாரம். நான் கூப்பிடாம நீ குடிச்சு நடக்கும். அமெரிக்கா அமெரிக்கா குமரனுக்கு அரகரோகர குஞ்சரிமானனுக்கு அரகரோகர. உன்னுடைய ஆழ்மனத்தை நான் பார்த்தேன். ஆழ்மனதுக்குள்ள நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாத ஒரு எதிர்மறையான சிந்தனையும் உணர்ச்சியும் உள்ள. அதனால நாம இந்த பிறவி எடுத்தது சரியா? இந்த பிறவியை நம்ம பூர்ணமா முடிச்சுட்டோமா, இல்ல மீண்டும் பிறக்க வேண்டிய விதி வருமா அப்படிங்கிற குழப்பம் உன் மனதில் அடிக்கடி தோன்றுது. உண்மையா? காலில் வந்துக்கலாம். நீ பெற்ற பிள்ளையினுடைய ஆழ்மனதுல நம்ம குடும்பத்துக்கு மாறான ஒரு சில எண்ணங்களும் ஆசையும் உள்ள புகுந்து அந்த பிள்ளைகளுடைய எண்ண அலைகளை திருத்தி உங்களுக்கு நான் கட்டுப்பட வச்சுட்டேன். ஒன்று. அடுத்து, உன்னுடைய உறவுக்குரிய உரிமையான இடம் சொத்துக்களை பங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில பாதகங்கள் நடக்கும். அவங்க மாற்றி உங்களை ஆனந்தமா வாழ வச்சுட்டாங்க. ஒருவர காலம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும். பாப்பா ஜெயிக்கு வா. இனிமேல் மன அலைகள் மாறாது, உத்தமமாக ஒருங்கிணைந்து இருப்பாய். ஐஸ்வர்யமாறு மலேசியா யாருப்பா மலேசியாவில் வேற யாரும் வந்திருக்கா? கேட்டா நான் மலேசியாவில் இதுக்கு முன்னால இருந்தவன்னு சொல்லக்கூடாது. இப்ப இருக்கியா தம்பி? பாப்பா மந்திரமாவது நீரு வாழது மேலது நீரு. சிவன் கோயில் எங்கடா இருக்காங்க? பக்கத்துல இருக்கலாம். தேவாரம் திருவாசகத்தை மனப்பாடம் பண்ணல. நமக்கு ஏதோ முனீஸ்வரனை வச்சு ஏதோ சாமியை வச்சு மந்திரிச்சு விட்டு நம்ம வாழ்க்கையில நோயும் பணக்கஷ்டமும் வாழ்க்கையுடைய பிரிவும் வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி வாழ்ந்தாங்க. உண்மையா? காலம்.
மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, நேரமும் விதியும் வாட்டுது. வேற உனக்கு இப்ப என்ன வர வேணும்? பெற்றத்தை நல்லா ஆக்கித்தாரேன், குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். வெற்றி நல்லா. இன்னும் 2 முறை என்னை நீ பார்க்க வேண்டியது. பம்பாய்